Hi friends, welcome to day 16 of Excel. Day 16 of Excel நம்ம என்ன பார்க்க போறோம்னா nested if function பத்தி பார்க்க போறோம். So last videoல வந்துட்டு நம்ம if function பார்த்தோம். So இப்போ வந்துட்டு நம்ம nested if பார்க்க போறோம். So அதுக்கு நம்ம எடுத்திருக்க database வந்துட்டு electronics ஓட stocks management database தான். So if function பொறுத்த வரைக்கும் single logical test and அதுக்கு வந்துட்டு ட்ரூவா இருந்தா என்ன வேல்யூ வேணும் and ஃபால்ஸா இருந்தா என்ன வேல்யூ வேணுங்கிறதா கொடுக்க முடியும். பட் எனக்கு வேணுங்கிறது என்ன அப்படின்னா multiple conditions above 40 இருந்தா huge availability and 40 to 30 இருந்தா mid availability and less than 30 இருந்தா low availabilityங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு ரிசல்ட் வரணும். பட் if function யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் கண்டிஷன்ஸ் மட்டும்தான் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்குற இடத்துல நம்ம வந்துட்டு நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ண போறோம். நெஸ்டட் இஃப் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு இஃப்குள்ள இன்னொரு இஃப் நெஸ்ட் பண்றது தான் நெஸ்டட் இஃப். இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 40 இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஹியூஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை வரணும். ஸோ எனக்கு ஃபால்ஸ் எதுவுமே தேவையில்ல. ஸோ நான் நெக்ஸ்ட் கண்டிஷன் போய்க்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு இஃப்ல வந்துட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 30 இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு மிட் அப்படின்னு வரணும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இஃப் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஸோ இஃப்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டா அந்த ரெண்டு கண்டிஷனும் இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ல கூட நம்ம வந்துட்டு லோ அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா லெஸ் தென் 30 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு லோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கணும். அப்படி இது எதுவுமே இல்லை அப்படின்னா இஃப் வேல்யூ இஃப் ஃபால்ஸ் அப்படின்னா எப்பவுமே கோட்ஸ்குள்ள கொடுத்துக்கணும். இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, எல்லா ஓப்பன் பண்ண எல்லா இஃப் ஃபங்க்ஷன்ஸையும் நீங்க க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுக்கான ஹிண்ட் என்ன அப்படின்னா உங்களோட லாஸ்ட் இஃபோட பிராக்கெட் வந்து பிளாக் கலரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எல்லா ஓப்பன் பண்ண பிராக்கெட்ஸையுமே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ 40 வந்துட்டு ஈக்குவல் டு 40ங்கிறனால ஹியூஜ்னு எனக்கு ரிப்ளை கிடைச்சிருக்கு. ஸோ அப்படியே நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ பாருங்க 27 அப்படிங்கிறது லெஸ் தென் 30யோட வேல்யூ. ஸோ லோனு கிடைச்சிருக்கு. ஸோ 37 அப்படிங்கிறது லெஸ் தென் 40, அதாவது கிரேட்டர் தேன் 30 பட் லெஸ் தென் 40. ஸோ எனக்கு மிட்னு கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி ரேண்டமா ஸோ 23 ஆல்சோ லெஸ் தென் 30. 35ங்கிறது வந்துட்டு மிட் 40 to 30 இருக்கு. ஸோ மிட்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நெஸ்டட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நியூவா வந்துட்டு நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்கு மல்டிபிள் டைம்ஸ் நீங்க இஃப் டைப் பண்ணாம எக்ஸல் நமக்கு இன்னொரு வே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வே யூஸ் பண்ணி அதுதான் இஃப் எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை கிளியர் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதே ஆன்சரை நம்ம வந்து இஃப் எஃப்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம். இப்போ நியூவா இருக்கு. இது வந்து என்னன்னா செக்ஸ் வெதர் ஒன் ஆர் மோர் கண்டிஷன்ஸ் மீட்ஸ். ஸோ மோர் தேன் ஒன் கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து இஃப் எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் டெஸ்ட் என்ன அப்படின்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 40 அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்னன்னு வரணும் அப்படின்னா ஹியூஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை வரணும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு கமா கொடுத்தோன்னா ஆக்சுவலா நெஸ்டட் இஃப்ல வந்து நம்ம இங்க சிங்கிள் இஃப் கொடுத்துட்டு கண்டிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இஃப் நம்ம தான் டைப் பண்ணணும். பட் இங்க நமக்கு கொடுத்துருக்க ஹிண்ட் என்னன்னா நெக்ஸ்ட் லாஜிக்கல் டெஸ்ட்டை நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதான் இஃப் எஸ் மல்டிபிள் நம்பர் ஆஃப் லாஜிக்கல் டெஸ்ட் கொடுக்க முடியும். நீங்க ரிப்பீட்டடா இஃப் டைப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 30 அப்படின்னா எனக்கு வந்துட்டு மிட் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரணும். ஸோ கமா இப்போ நெக்ஸ்ட் அதுவே கேட்குது லாஜிக்கல் 3 நெக்ஸ்ட் டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு என்னோட நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு லெஸ் தென் 30 நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ லெஸ் தென் 30 கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு லோ அப்படின்னு கிடைக்கணும்.
ஸோ சிங்கிள் டைம்ஸ் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணா ஓகே. இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க நம்ம என்ன கொடுத்தோமோ எக்ஸாக்டா அதே சேம் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நெஸ்டட் இஃப் ஆர் இஃப்எஸ் எது யூஸ் பண்றது ஈஸி அப்படின்னா, முன்னாடி நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், பட் இப்போ வந்துட்டு எக்ஸல்ல இஃப்எஸ்ங்கிற ஃபார்முலா வந்துட்டு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.